வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்பவும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பார்க்க போறோம். இது என்ன மாரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாய்ஸ் இருக்கிற ஒரு வீடியோஸ் எல்லாமே தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு டாகோடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ்ல ஒரு ரீல் ஒண்ணு வரும்ல, அதுதான் இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். தொடர்ந்து அது மாரி வீடியோஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். முதல் ரீலு 3, 2, 1. இது டாகும் ஒரு குழந்தையும் இருக்க மாரி இருக்கு. வாங்க பார்த்துருவோம். 3, 2, 1. வந்துட்டான் சின்ன லவுடு. காலையிலான இவன் தொல்ல, சாயங்காலான இவன் அப்பன் பெரிய லவுடு தொல்ல. நீங்க உட்காருங்க ஏசமா, உங்களுக்கு சேவை செய்யாம இந்த கூலி இருக்க. 3 வேளை சொத்துக்கு என்னெல்லாம் பண்ண இருக்கு. போ சரியா? நல்லா இருக்கு. அடுத்த ரீல் போயிடுவோமா? அடுத்த ரீல் வந்து ஒரு சிங்கம். சிங்கத்துடைய ஒரு மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ரீலு. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. லவுடு அப்பா வாழ விளையாட போவோம். லவுடுவா உன்னை பிறந்தனே உங்க அத்தா கழுகி பழிச்சு கொண்டு இருக்கா. ஒழுங்கா என் பிள்ளைக்குள்ள போய் விளையாடு. நீ தானே ஆசை விட்டு பெத்த, போய் விளையாடு போ. அவனை பெத்ததுக்கு 5 நிமிஷம் தள்ளி படுத்துக்கலாம். செம. அடுத்த ரீலுக்கு போயிடும். அடுத்த ரீல் வந்து இது ஒரு டாக்டருக்கான ஒரு டாக் வந்து மாட்டிக்கிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு ரீலு. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. எந்த நேரத்துக்கு இவங்க அப்பா இவ்வளவு பெத்தானோ, பெருசாகி டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டானா. அதுக்கு இதுவும் உடனே இன்னைக்கு கோட்டை மாட்டிக்கிட்டு என்னைய வச்சு ஸ்கேன் இசிசின்னு ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இதுக்கு பைத்தியம் முத்தி போய் என்னைய வச்சு நாளைக்கு போஸ்ட்மார்டம் பண்ண ட்ரை பண்ண என்ன பண்றது? கஷ்டம்தான். நாய்க்கோட மனக்குமரு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியெல்லாம் யோசிச்சு எப்படியெல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? செமையா இருக்குல்ல. அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். அடுத்த ரீல் வந்து டாக் வந்து பியானோ வாசிக்கிற மாதிரி. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. ராயோவா ராயோ ரோசி புல்ல, ரோசி புள்ளையா? உங்கப்ப சொட்ட தலையன நானும் கொல்ல, லவ் ஃபெயிலியர். தினந்தோறும் உம்மேல நான் காதல் கொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு பிறக்கும் 10 புல்ல. வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே. செம செம. டாகுக்கு லவ் வந்தா அது ஃபீலிங்காக பண்ண எப்படி இருக்குன்றத மாதிரி அழகாக போட்டிருக்காங்க. அடுத்த ரீல் போட்டுருவோம். அடுத்த ரீல் பார்த்துருவோம். 3, 2. அடுத்த ரீல் வந்து குழந்தைக்கும் ஒரு டாகுக்கும் பவுட்ரு கொட்டி ஒரு சம்பவம் ஒன்று குழந்தை ஒன்று பண்ணிருக்கு. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. செம. அது அந்த குழந்தை சிரிக்கிறது தாங்க எனக்கு செம. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இதுவும் ஒரு குழந்தையும் ஒரு இருக்கா மாதிரியான ஒரு ரீல் தான். வாங்க பார்ப்போம். 3, 2, 1. மரட்டுதான். ஏய் செம்ம செம்ம கியூட்டு. ரெண்டுமே செம்ம கியூட்டா இருக்கிறது நல்லா இருக்கு. அடுத்த ரீல் போயிடுவோம். அடுத்த ரீல் சப்பாத்தி செய்கிற மாதிரியான ஒரு ரீலு. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. என்னைய பார்த்தா உனக்கு சப்பாத்தி தேய்க்கிற ஆத்தா மாவு மாதிரியா இருக்கு. ஷோ, இந்த மாடர்ன் மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டு இதுல உருட்டி வச்ச ஆத்தா மாவு ஆட்டோமேட்டிக்கா வேற அடுப்புல போகணுமா? என்னைக்கு தான் இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்? அரக்கர்வீஸ், நீ என்னடா பண்ற இங்க? நீ சாதா சப்பாத்தி இல்லையா, ஆளு சப்பாத்தியா? அதுக்கு என்ன ஆளு ஆல்ரெடியே ரொம்ப அடிபிடித்த மாதிரி இருக்கு. என்னடா மூடிட்டா? நீயும் மூடிட்டு இருக்கலன்னா அப்புறம் தொடக்கவே மாட்டா பாத்துக்க. அப்பாடா, ஒரு வழியா வெந்துட்டோம்டா. சுத்தம் திருப்பி போட்டு வேற வேக வைக்கிறா. அப்புறம் 2 பக்கமும் வேகணும்ல. ஏண்டா நீயும் இந்த கான்செப்டுக்குள்ள கொடூரமா இறங்கிட்டியா? என்னடா ஏதோ புகையற மாதிரி இருக்கு. வைத்திய நிஜமாலுமே பத்த வச்சுட்டா ஓடாடு. பத்தி வச்சுச்சா? செம செம. அடுத்த ரீல் வந்து இதெல்லாம் இப்பெல்லாம் பக்கத்து வீட்டுங்க நாயும் இன்னொரு பக்கத்து வீட்டு நாயும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு வீடியோ. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. ஏ காமாச்சி, என்னடி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன அமாவாசைக்கு உன்னை பார்த்தேன், அது உழைப்பதான் பாக்குறேன். நம்ம பக்கத்து வீட்டு பங்கஸ் எப்படி இருக்கா? அவளை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்ன. சரி, நான் கீழே வரேன், அவளை பத்தி சொல்லு. அதுவாடி, என் புருஷன் வந்து மதுரை மாநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னா. எனக்கு என் புருஷனை விஜய் தான் பிடிக்கும்னு அவன் மாநாட்டுக்கு போனவ திருப்பி வரலடி. அப்புறம் என்னாச்சு?
அப்படியே அந்த தாய் கருவி என்ன பாக்குறாளான்னு கொஞ்சம் பாக்குறேன். அவளுக்கு தெரியாம நான் ஓடி வந்துட்டேன். ஐயோ பாத்துட்டாலே. மம்மி ஒண்ணு இல்ல மம்மி, நம்ம பக்கத்து வீட்டு பாக்குஜம் மாநாட்டுக்கு போனவ திருப்பி வருவியா மம்மி? அதனாலதான் காமாட்சியும் நானும் புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். நீ ஒண்ணு கவலைப்படாத, அதோ மேல ஓடி வந்துட்டேன். நான் தப்பிச்சு போறேன்னு பாத்தியா? இல்ல மம்மி. ஏ ஃப்ராடு, நீ யாருன்னு தெரியும், ஒழுங்கா உள்ளவா. ஓ, இன்னொரு நாய் வந்து பாங்களா இப்படின்னா நான் பண்ணி வச்சிருக்கீங்க, வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்த ரீல் பாத்துருவோம். 3, 2, 1. டேய் யாரா நீ? எங்க வீட்டுல என்னடா பண்ற? மா யாருமா இவன்? புது குழந்தையா? மா என்னம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. யாருமா இவன்? இது ரொம்ப டேய் புதுமையா இருக்குங்க. தேவையில்லாம சண்டை வேணாம்டா சொல்லிட்டேன். நீனே கம்முன்னு போயிட்டு வெளியே, இது என்ன வீடு. மா நீ உடா, இவனை உடா, நான் பாத்துக்கிறேன். டேய் இந்த ஜோக்கேன்னு என்கிட்ட கொடுக்காத. மா என்னம்மா நீயம்மா நான் இது பண்ற? என்ன கட்டி போட்டு வச்சிருக்கா? உழுமா நீ அவனை உழுமா, நான் பாத்துக்கிறேன் அவனை. ஓ, அது ஃபுல்லாக அந்த வீட்டில் அது ஜாலியாக விளையாடி இருந்தது. இப்போ குழந்தை படுக்க வச்சுன்னா அது புதுசாக இருக்கு. அந்த டாகுக்கு புதுசாக இருக்கிறதால அதுக்கு ஒன்றும் புரியாமல் அது மைண்ட் வாய்ஸில் பார்த்துற மாதிரியா? ஓகே, நல்லா இருக்கு. அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். அடுத்த ரீல் வாங்க பார்ப்போம். இது வந்து மங்கி அவங்கள பற்றின ஒரு ரீல் வாங்க பார்ப்போம். 3, 2, 1. லவுடு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எனக்கு கட்டினதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, எனக்குன்னு வந்திருக்கு பாரு. ஆமாம், அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். இது வந்து பாண்டா அவங்கள வச்சு ஒரு ரீல் வாங்க பார்ப்போம். 3, 2, 1. நான் மலையில நனைஞ்சு எனக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் மலையில நனையவே விட மாட்டேன். என் மேல அவ்வளோ காதலா? அதெல்லாம் இல்ல, மழை தண்ணி பட்டு உன் மூஞ்சில மேக்கப் வாங்கி அழிஞ்சிருச்சு. தரணும். உன் முகர கிட்ட பாக்க சைக்காது, அதனாலதான். நான் கூட வாங்கி தரத்துக்கு காசு இல்லை அந்த மாதிரி நினைச்சா பார்க்க முடியாத. நல்லது. அடுத்தும் இதே மாதிரி பாண்டா தான் வாங்க பார்ப்போம். 3, 2, 1. ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் தாத்தா கட்ட நீடா வடா மொட்டை டே அட முந்திரி கொட்டை டே வாழ மட்டை இப்போடா முந்திரி கொட்டை ஏவலை நாட்டு கட்ட பீட்டி சார் தலையில சொட்ட இப்போடா வாங்கி கட்ட அட போடா லவட கொட்டை பண்ணிமா பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி இந்த போய்ச்ச கமெண்ட் பண்ணுங்க கோய்ஸ். அச்சோ, நம்மளே தப்பா போறோம்னா இது அதை விட கடனை குறைனே தப்பால படுது. ஓகே, நல்லா இருக்கு. அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். இது வந்து ஒரு குழந்தை, அதோடைய மைண்ட் வாய்ஸ் வாங்க பார்ப்போம். 3, 2, 1. யார் மணி உன் பேர்னா? சேமியா துணுட்டாவுனா? சோமியாடா, சோமியா அழகா இருக்கீங்க. நான் பெருசாயிட்டு வரேன், நல்லா பச்சி நல்லா காசு சம்பாதிச்சு வரேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படி வயசாயிட்டுடா. ஓ ஷிட், I missed this girl, yeah. You ஏஞ்சரியா சோமியா? என்ன இந்த வயசுலயே இப்படி இருக்கிறியடா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. வந்தே இன்ஜெக்ஷன் போட்டா போயின்னு. யாருப்பா அது? புதுசா அந்த வீட்டுக்கு வந்துக்கிறீங்களாமே? போல வீட்டுல இருந்து உங்க என்ன நான் யாரு தெரியுமா? தேவை அதெல்லாம் உனக்கு வந்த அம்மா 4 வார்த்தை பேசினம்மா, பக்கத்துல வீடு தங்கணும் பார்த்து பேசி பரிதை விட்டுட்டு திமா தோண்டு நீ உள்ள எதிர்ற பத்தியா? ஏரியா புதுசா வந்துடுற, ஒன்னு உள்ள ஒன்னாகணும். ஏரியா பஸ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொல்றேன், நான் யாரு தெரியுமா? அல்ல விடு பஸ்ல கூட்டு அந்த கொட்டுற எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டுனா என் அம்மானு கூடாதுடா. சரிங்க ஆண்டி. அது ஆண்டியா? ஏ ஆண்டி ஐயோ தாம. அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். அடுத்த ரீல் வந்து இது ஒரு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரீலே வாங்க பார்க்கலாம். 3, 2, 1. குழந்தைங்க மைண்ட் வாய்ஸ். அந்த பையன் சாப்பிட்றான். அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். ஏ ஒச்சுக்குமே இந்தா ஜூஸ் பாட்டில ஃப்ரிட்ஜ்ல இருந்து தேடி வந்தேன். குடி குடி. குடி எனக்கு குடி முதல்ல. நீ குடி, மாட்டலாம் 2 பேரும் மாட்டலாம்.
ரெண்டு அப்படி பேருமே கொத்து விட்டுணும். நல்லா குடி உங்க அம்மா கிட்ட போய் என்னைய போட்டு கொடுத்துரு. அப்புறம் தலையெல்லாம் தடவி கொடு. இப்படிலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா மாட்டி விட்டுறியா? ஆமா இருக்கு. இது குழந்தை வந்து அதோடைய ஃபீலிங்கை சொல்ற மாதிரியான ஒரு பாடல். வாங்க பாப்போம். அது ஆளுக்கு போட்டிருக்கான். வாங்க பாப்போம். 3, 2, 1. டாடி என் ஆளுக்கு ஒரு பாட்டு போடுறேன் கேக்குறியா? அப்படியா வாசி கேப்போம். லூசாவ பையாவ மெண்டலாவ லூசாவ ஒரு பேயாவ சத்தானவ பூதோவ மோனியாவ தினைக்கும் வீடியோ கால் பண்ணி என்ன பயம் மூடுத்தோம் குட்டி சாத்தா யாரோ அவதானே. ட்ரெண்டிங்கான பாட்டு. ஐயோ சூப்பரா இருக்குடா மானே. இந்த பாட்டு அப்பா ஒரு காப்பி கொடு. உங்க அம்மாக்கு இதுல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறேன். யோ டாடி யாரவ நம்ம வீட்ல வந்து லெஃப்ட் ரைட் வாக்கி பண்ணுங்கறான். டேய் தம்பி முன்னாடி கட்ட வரது பாறா பாத்துறேன். ஏண்டா தம்பி உனக்கு கண் தெரியாதாடா? என்னடா கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டா? வாயும் பேச வராதா? ஏன்னா உன்னை பார்த்தா எனக்கு மேல பாவமாகறான். நானே இவனை தத்தெடுத்துக்கிட்டு இவனுக்கு அப்பா வாயிடுறேன். டேய் தம்பி இன்னில இருந்து நான் தான் உனக்கு அப்பா. என் பேரு தனசேகரே. இன்னில இருந்து உன் பேரு குணசேகரே. என் இன்ஷியல் வந்து டி போட்டுக்கோ. ஏன்னா நான் தனசேகர் இல்ல. டி குணசேகரா இங்க வா. ஐயோ காலைல இருந்து இந்த மொட்டை பையன் காலை புடிச்சு திரும்பி உயிர் எடுக்கிறானே. ஐ மாமா விளையாடலாம். ஐய் யாரா உனக்கு மாமா? ஒழுங்கா ட்ரம்ப்னு என் பேரை சொல்லி கூப்பிடுறா. விட்டா பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பான் பாரு. கோழிக்கே பீச்சைக்காக கோழி குழம்பு வாசனை வருது. படிக்க வந்தாதான் எல்லா வாசனையும் நம்ம மூக்குல வருது. ஏமா பசிக்குதுமா சீக்கிரம் கோழி குழம்பு எடுத்துருவாமா. அரே இப்பதான் சாப்பிட்டேன் அதுக்குள்ள பசிக்குதுன்ற. அது இன்னும் மாயம் வந்து தெரியலமா. இந்த புக்கு திறந்தாதான் பசி வருது, வியாபம் வருது, தூக்கம் வருது, எல்லாம் வந்து இந்த படிப்பு மட்டும் வர மாட்டேங்குதுமா. நம்ம வீட்ல ஹாரி பாட்டர் திரைப்படம் இருக்குதம்மா. சொல்லவே இல்லை. உங்களுக்கு இந்த அரசு காட்டு பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த ரீல் வந்து இது 2 குழந்தைங்க வந்து பார்த்துக்கிற மாதிரி. இது ஒரு சும்மா ஃபண்ணுக்காக பண்ணியிருக்காங்க. 3, 2, 1 செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓய் செல்லம், என்ன எங்க அம்மா இருக்கான்னு பாக்குறியா? எங்க மம்மி சுத்த டம்மி. மம்மி கைய விடுங்கோ. தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே. மம்மி தை மாசம் தேதி குடிச்சுக்குங்க. இல்ல வேணா ஆடி மாசம் தள்ளி போட்டுருவாங்க. அப்பா வந்துட்டான். மம்மி தூக்கு. மம்மி நான் ரொம்ப தைரியசாலிதான். ஆனா என்ன அவன் ஆள் கொஞ்சம் பணமர ஐட்ல இருக்கு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. செமையா இருக்கு. எல்லாம் நான் பார்த்துருக்கல எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரேட்டில் ஒவ்வொரு மாதிரி அதோடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகாகவும் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான வாய்ஸு. எடிட்டிங் பண்ண வாய்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செமையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.